நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கோலி சோடா ரைசிங். ஏற்கனவே கோலி சோடா 2ன்னு ஒரு படம் வந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் கதைக்கு சம்மந்தம் இல்லை. எந்த ஒரு படமுமே முதல் பார்ட் யார் எடுத்தாங்களோ அதே டைரக்டர் எடுத்தாங்கன்னா தான் அதனுடைய கதையுடைய பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ கோலி சோடா ரைசிங்கிறது வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒத்து வந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருப்பாங்க. அதே 4-5 பசங்க ப்ளஸ் வந்து சேரன், ஷாம், மற்றபடி புகழ், விஜய் டிவி புகழ், அம்மு அபிராமி மோஸ்ட்லி அடுத்த நிறைய கேரக்டர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கோலி சோடாவுடைய தீம் என்னென்னா, ஒரு சின்ன கோலி குண்டை வந்து அவ்வளோ கேஸ் வந்து ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடியில் வெடித்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதை. அதாவது சின்ன பசங்களை சீனா என்ன ஆகும் அப்படின்ற ஸ்டோரி தான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு ஃபுல்லாகவே நல்லா காமிச்சிருப்பாங்க. கோயம்பேட்டில் நடக்கிற சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி வேலைக்கு போய் என்னென்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் வேலை, மூட்டை தூக்குற வேலை, அந்த மாதிரி வேலைக்கு போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரீஃபாக வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. கோலி சோடா ரைசிங்கில் பார்த்திங்கன்னா சேரனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஷாமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அவர் வந்து காசிமேட்டில் ஒரு பெரிய தாதா மாதிரி, விஜய் டிவி புகழுக்கு அவருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி அவர் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வந்து பெரிய ஆளாக மாறுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சாங்கு நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த 4-5 பசங்களை ரொம்ப ஹைலைட் பண்ணி அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் மாதிரி முடித்து நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இந்த பசங்களை காமிச்சிருக்காங்க. ஒரு டூயட்காக, ஒரு லவ் போர்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவனுக்கு தனியாக கடை வைக்கிறாங்க இந்த பசங்க. 2வது கடை ஒன்று ஆரம்பித்து வைக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. அந்த டைமில் இந்த புகழ் வந்து கலாட்டா பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஃபைட் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஸ்டோரி மேக்கிங் வந்து செகண்ட் பார்ட்டில் மிஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பெரியவராக வர்ற கேரக்டர் வந்து இறக்குற மாதிரி அதை வந்து அவங்க மச்சான் கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கோலி சோடாவுக்கு அந்த மெயின் வில்லனே அவர் தான். அவரை வந்து சாகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மைனஸு. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது அப்படி பண்ணால் தான் கதை மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இந்த கோயம்பேட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்தளவுக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளே லைவாக போய் அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. செகண்ட் பார்ட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இது ஒன்ஸ் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த போலீஸ் போர்ஷன், சேரன் போர்ஷன், ஷாம் போர்ஷன், புகழ், விஜய் டிவி புகழ் போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் போர் அடிக்காமல் போகும். ஒன்ஸ் வாட்சபிள் ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.